வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 நவம்பர் 24 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாலை 2:30 ஆய்வறிக்கை தொகுக்கப்பட்டு அதிகாலை 4:30 பதிவு செய்கிறேன். வானிலை அமைப்பு: மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் இலங்கையோட தென்கிழக்கு பகுதி, அதாவது இலங்கையோட தெற்கு, தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மன்னார் வளைகுடா பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிக்கிறது. அதோடு இணைந்த வளிமண்டல சுழற்சியும் நீடிக்கிறது. அதாவது இலங்கைக்கு கிழக்கு புறம், அதாவது எல்லாமே இலங்கை ஒட்டித்தான், இலங்கைக்கு கிழக்கு புறம், தென்கிழக்கு புறம், இலங்கைக்கு தென்கிழக்கு புறம், தெற்கு புறம், தென்மேற்கு புறம், மன்னார் வளைகுடா வரைக்கும் நீடித்திருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை இருவேறு காற்று சுழற்சிகள் உயர்ந்து நிற்கிறது. அது மன்னார் வளைகுடாவில் ஒன்றும் இலங்கைக்கு தென்கிழக்கு புறத்தில் ஒன்றும். இவை இன்றைக்கு வலிமையாக சுழன்று கொண்டிருக்கிற காரணத்தினாலே கிழக்கு வடகிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் தரையேற்றுகிறது. இதனால கடுமையான மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள அரியலூர், பெரம்பலூர், அதாவது நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், அரியலூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கு தான் இப்போ அதிகமாக மழை பொழிந்து கொண்டிருக்கு. புதுக்கோட்டையும் சேர்த்துக்கலாம். இதை விட அதாவது இங்குதான் நிறைய மழை இப்பொழுது பெய்து கொண்டிருக்கு. தென் மாவட்டங்களை விட நிகழ்வு எங்கே இருக்கிறதோ அதை விட அதற்கு வடக்கு புறம் தான் நிறைய மழை தரும். கடிகார சுற்றிற்கு எதிர் திசையில் சுழலக்கூடிய காற்று டெல்டா மாவட்டங்களில் இப்போ அதிகமாக மழை பொழிந்து கொண்டிருக்கு. கடலூர்லையும், கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தம சோழ மங்கலம் 152 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இது எல்லாமே நேற்றைக்கு இரவும் பெய்த மழை தான். ஆனால் இன்னும் மழை தொடர்கிறது. இன்னும் காலை 8:30 மணிக்கு எடுக்கும்போது இன்னும் கூடும். கடலூர் மாவட்டம் வட கிருஷ்ணாபுரம் 120 மில்லிமீட்டர், கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் 145 மில்லிமீட்டர், கடலூர் மாவட்டம் ஒரத்தூர் 148 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கீழக்குறிச்சி, அதாவது